அதாகப்பட்டது மகாஜனங்களே, முதல்ல நம்ம இன்ஃபர்மேட்டிவ் சார்ஜுக்கு நீங்க கொடுக்குற இந்த அளவில்லா சப்போர்ட்டுக்கு மிக மிக இல்ல மிக்க நன்றி. இதே போல் தொடர்ந்து தங்களது ஆதரவுகளை நமக்கு தருமாறு தாழ்மையுடனும் பணி வெண்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். அது பணி வன்புடன் இல்ல. ஆமா, அப்படிதான் வச்சுக்கோங்க. அதாவது இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண ஷார்ட்ஸ்ல தங்களது ஆதரவு மூலமா கிடைத்த சப்போர்ட்ல நமது யூடியூப் மாம்ஸ் அவர்கள் நமது ஷார்ட்ஸை தரம்பிரித்து கொடுத்துள்ளார். அவருக்கு மிக்க நன்றி. ஆகையால் தாங்களால் தரம்பிரிக்கப்பட்ட நமது ஷார்ட்ஸின் ரேங்கிங் ரீகேப் தான் இப்போது பார்க்க உள்ளோம். அப்ப போவோமா? சரி வாங்க போய் தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. போடு. நீங்க நண்பன் மூவில இப்படி ஒரு சீனை பார்த்திருப்பீங்க. தளபதி விஜயும் ஸ்ரீகாந்தும் ஜீவா வீட்டுக்கு போய் ஒரு சப்பாத்தி சாப்பிடுவாங்க. ஆனா அது சாதாரணமான சப்பாத்தியான்னு கேட்டா அதான் இல்ல. அது என்னன்னா போட்டாங்களே நெஞ்சு வலி சப்பாத்தி. இந்த நெஞ்சு வலி சப்பாத்தி மாதிரி இன்னொன்னு இருக்கு. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். அடே அது இல்லங்க, இங்க பாருங்க. இதுதான் மொட்டை சப்பாத்தி. எப்படி உங்களுக்கு எப்படி குழப்பமா இருக்குதோ அதே குழப்பத்தோட தான் நான் அந்த அம்மாட்ட போய் கேட்டேன், ஏமா இப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா ஒண்ணு சொல்லுச்சு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நார்த் இந்தியன் ஃபுட் சப்பாத்தி பிடிக்கும்னா கமெண்ட்ல ப்ளூ கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நம்ம என்னைக்குமே இட்லி தோசை சாம்பார் தான் அப்படின்னா கமெண்ட்ல ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இப்ப அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னா, சப்பாத்தி உருட்ட கட்டையில அதனாலதான் போட்டேன் மொட்டை இல்லைன்னு சொல்லுச்சு. ஒருத்தர் நடந்து போகும்போது தான் வச்சிருந்த செல்போனை மிஸ் பண்ணிடுறாரு. அது அங்க இருக்க பீப்புள்ஸும் பக்கத்துல உட்காந்து அந்த பிச்சைக்காரரும் பாத்துட்டு இருக்காங்க. செல்போன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அந்த பெக்கர் ரொம்ப நேரமா கூப்பிடுறாரு. பட் அங்க இருக்கிற பீப்புள்ஸ் இதை பத்தியும் கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடறாங்க. இருந்தாலும் அந்த பெக்கருக்கு மனசு கேட்காம தன்னால நடக்க முடியலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எழுந்து வந்து கூட்டு பாக்குறாரு. பட் அவர் கண்டுக்காம போயிட்டாரு. சடனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பர்சன் வந்து தான் போனை தேடும் போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த பெக்கர் போனை திரும்ப கொடுக்க அவரு நன்றி சொல்லிட்டு ஒரு கவர் கொடுத்துட்டு போறாரு. அந்த பிச்சைக்காரருக்கு ஒரே குழப்பத்தோட கவரை ஓபன் பண்ணி பார்த்தா அது நிறைய பணம் இருக்கு. அந்த மனுஷன் அப்படியே கண்ணு கலங்கிட்டாரு. ஒரு உண்மையை சொல்லவா, அவர் கொஞ்சம் கண் கலங்கும் போது நானும் கொஞ்சம் கலங்கிட்டேன். இந்த மனித நேயம் எவ்வளவு முக்கியம்னு உணர்த்துது இந்த வீடியோ. என்ன மாதிரி நீங்களும் கண் கலங்கிட்டீங்கன்னா இந்த மனுஷனை பாராட்டி கமெண்ட்ல ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணிருங்க. நம்மளா சின்ன வயசுல இந்த ஸ்பைடர்மேன் மூவியை பார்த்துட்டு ஸ்பைடர்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படி யார் யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்ப ஸ்பைடர்மேன் எப்படி ஆகணும்னு ஒரு ஐடியாவை சொல்ல போறேன். ஒண்ணுமில்ல, ஃப்ரீயா இருக்கியா அப்போ அரை கிலோ ஸ்பைடர் பிடிச்சிட்டு வா. அதை நல்லா அலசி உனக்கு பிடிச்ச மசாலாவை போட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டு சும்மா இந்த 2 ரெக்கையும் தூக்கிட்டு கையை விரிச்சு மணிக்கட்ட முடிச்சு வெப் வந்துச்சா அப்படி ஸ்பைடர்மேன்ல உங்களுக்கு இதே மாதிரி ஸ்பைடர் ஃப்ரை சாப்பிடணும் ஆசை இருக்கா? கமெண்ட்ல லொகேஷன் கமெண்ட் பண்ணுங்க. அந்த அக்காவோட லொகேஷன் எப்படியாவது கண்டுபிடிச்சு கமெண்ட்ல பின் பண்ணி விட்டுறேன். அப்புறம் நாளைக்கு மறக்காம வந்துருங்க, மூட்டை பூச்சி மிளகு ரசம் இருக்கு, சாப்பிடலாம். இந்த இந்திரன் மூவி கிளைமாக்ஸ்ல ரோபோட் சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரோபோட் டவரை பிரம்மாண்டமா செட் பண்ணதை நீங்க பாத்திருப்பீங்க. ப்ரோ இது மாதிரிலாம் உண்மை நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் சங்கர் பட கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல தான் நடக்கும், நிஜ வாழ்க்கையில நடக்காது. அதான் இல்ல, இங்க பாருங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்டமான ஹியூமன் டவர்ல இருக்கிற ஒவ்வொரு நபரும் பெரியவங்க கிடையாது, எல்லாம் ஸ்கூல் படிக்கிற சின்ன பிள்ளைங்க தான். இவங்க ஹைட்டுக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்டதுதான் இதுன்னு யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு இருக்கு இந்த ஹியூமன் டவர். செம்மல இவங்க திறமையை பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச எமோஜி போட்டு ஒரு வாழ்த்து தெரிவிங்க. அப்படியே வீடியோக்கு லைக் போடுங்க. அப்படி நீங்க மனதார வாழ்த்துனீங்கன்னா அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். வீட்டுல திருடுத்தனமா பீர் அடிக்கிற அப்பாவோட பீர் பாட்டில அதை அவருக்கு தெரியாம திருடுத்தனமா எடுத்து விற்க தெரிஞ்ச நமக்கு இந்த மாதிரி ஐடியா தோணுதுல பாத்தீங்களா? இங்க பாருங்களேன், இவர் யாரோ குடிச்சு போட்ட பீர் பாட்டில எடுத்து ஒரு பீர் பாட்டில் டவரை செட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல. ஒவ்வொரு அட்டம்ப்ட்லயும் அவருக்கு ஃபெயிலியர் மட்டும் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இப்படி அவர் கஷ்டப்பட்டு இந்த பாட்டில் டவர் அமைச்சாராம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப ரீசெண்டா வந்த டிராகன் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இல்ல பிறகு எனக்கு குடும்பஸ்த படம் தான் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த 2 மூவில உங்களுக்கு பிடிச்ச சீனை கமெண்ட் பண்ணிருங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் அந்த பாட்டில் டவரை கட்டிட்டாரான்னு கேட்டீங்கன்னா எஸ், செஞ்சுட்டாரு. என் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். என் கண்ணுல ஒரு வீரமா, ஒரு ராஜ பரம்பரையில இருந்து வந்தவங்க. அப்படிதான் நாங்க வந்து ராஜ பரம்பரையில இருந்தோம். ஆள் பாதி ஆடை பாதின்னு ஒரு பழமொழியை நீங்க அதிக முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பழமொழிக்கு உரித்தான உண்மைதான் இந்த வீடியோ. இதுல இருக்கிற இந்த ஆளு உண்மையான மனுஷனா இல்ல சிலையான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அட இது கூட பரவாயில்ல, ஏதோ டீசென்ட்டா இருக்கு. இப்ப நான் காட்ட போற இன்னொரு மேட்டர் இன்னும் பயங்கரமா இருக்கும். அதுக்கு முன்னாடி எத்தனை பேரு நம்ம தளபதி விஜய் 2026 சிஎம் ஆகலாம் நினைக்கிறீங்க? அப்படி நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல டிவிக்கு 2026 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ அதெல்லாம் ஆக மாட்டாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் தாண்டா லியோ தாஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ அந்த பயங்கரமான பீஸை பார்ப்போம். இதுதான் அந்த ஆன்டிக் பீஸ்.
மாதிரின்னு சொன்னேன், முன்னாலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னங்கடா இனிமேல் பொண்ணு பார்க்க போகும்போது 1/2 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் இல்லனா 1/2 லிட்டர் சர்ஃப் எக்ஸல் வாங்கிட்டு போங்க. ஏங்கிற காரணத்தை இந்த தாய் கிழவியோட வீடியோ பார்க்கும்போது புரியும். தாய் கிழவி என்ன பண்ணுதுன்னா, நல்ல சோப்பு போட்டு மூஞ்ச கழுவிட்டு கண்ட கிரீம், பல வகையான பவுடரு, ஹைலைட், ஐலாஸ், லிமிட்டடா லிப்ஸ்டிக்னு போட்டு ஒரு பியூட்டி பரிணாமம் அடைய போகுது. அந்த பியூட்டி பரிமாணத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப ரீசெண்டா ட்ரெண்டா இருக்கிற இந்த சாங் பிடிக்கும்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இல்ல ப்ரோ எனக்கு வந்து இந்த தூத்துக்குடி கொத்தனார் வீட்டை நல்லா கட்டுனாரு சாங் தான் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 2 சாங்ல எது பெருசுன்னு கமெண்ட்ல அடிச்சு காட்டுங்க. இப்ப வாங்க அந்த பியூட்டி பரிமாணத்தை பார்க்கலாம். எப்படி இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்க சாங்கான அண்ணனை பத்தியா அந்த சாங்க போற பிள்ளைய பத்தியான மட்டும் பார்த்துட்டு போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட்டு தேவலாம் ட்ரை பண்ணா இந்த மாதிரி தாய் கிழவியோட சேர்ந்து டைம் செட் பண்ண வேண்டியதான். அப்புறம் கம்பெனி பொறுப்பு இல்ல. இது நாள் வரைக்கும் வீச்சு பரோட்டானா கல்லுல வீசி பார்த்திருப்பீங்க. ஆனா இவர் மட்டும்தான் காத்துல வீசி சோ காமிச்சிட்டு இருக்காரு. அவர் கையில வச்சு வீசுற அந்த 150 கிராம் மைதா மாவுக்கு வாய் இருந்துச்சுன்னா என்ன சொல்ல தெரியுமா? இந்த குரலை வித்தையும் கும்பலா சேர்ந்து கூட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ மிஸ்டர் சைனா சித்தப்பா, இதெல்லாம் ஒரு வித்தையா? கொஞ்சம் வேளாங்கண்ணி பக்கம் வந்து பாக்குறது. அப்படியே கொஞ்சம் மதுரைக்கு வந்து பாக்குறது. இப்போ இந்த வீடியோல வித்த கட்டின சைனா சித்தப்பா சூப்பர்னா கமெண்ட்ல சைனா பிளாக போடுங்க. இல்ல தல இந்தியா தான் சூப்பர் நினைச்சீங்கன்னா இந்தியன் பிளாக டைப் பண்ணிட்டு தமிழ்நாடு தான் கெத்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. நீங்க எந்த பொருளை வாங்கினாலும் உங்க சொந்தக்காரங்க கண்ணு வைக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க வாங்க வேண்டிய முதல் பொருள் இதுவா தான் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஷாப்புக்கு வர கஸ்டமர்ஸோட கண்ணை ஸ்கேன் பண்ணி அது ஒரு பிரிண்ட் அவுட்டா எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இது மேல ஒரு கம்மை ஊத்தி அப்படி ஒரு லென்ஸை வச்சு மூடி அப்படி கட் பண்ணி ஒரு கண்ணு சேப்பாவே எடுத்து கையில கொடுத்துறாங்க. ஒருவேளை இதுதான் என் கண்ணையே கையில ஒப்படைக்கிறதாகுமோ? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி இவங்க கண்ணை லென்ஸா மாத்தி விற்கிற இடம் எங்க இருக்கு தெரிஞ்சுக்க முன்னாடி உங்களுக்கு தலை அஜித் குமார் பிடிக்கும்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிருங்க. இல்ல தளபதி விஜய் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த 2 பேர்ல யாரை ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படி இந்த கண்ணை லென்ஸா மாத்தி விற்கிற இடம் எங்க இருக்குன்னா தெரியாது. உலகத்திலேயே நம்பர் 1 கிறுக்கினா அது இந்த பொண்ணை தான் சொல்லுவேன். அவசரப்படாதீங்க. இந்த பொண்ணுகிட்ட ஒரு பேப்பர் எடுத்து நல்ல கிறுக்குன்னு கிறுக்கி கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி இது ஒரு 4 கிறுக்கி ஒரு ஓவியமாவே கொடுத்துருது. ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் இவள் கிறுக்கலை வளர்ந்த காவியங்கிற மாதிரி இவள் கிறுக்கி அந்த ஓவியம் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி உங்களுக்கு அம்மா பிடிக்கும்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இல்ல அப்பா ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் யார் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் சொல்லிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணிருங்க. அப்படி இவர் கிறுக்கி வச்ச ஓவியத்துல இருக்கிற படம் என்னன்னா இந்த 10 ரேங்கிங் ரீகேப் ஷார்ட்ஸ் தங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி எது பிழை இருந்தால் கமெண்டில் சொல்லவும். இல்லை வீடியோ பிடித்திருந்தால் பார்ட் 2 வேணும் ப்ரோ என்று கமெண்ட் செய்துவிட்டு வீடியோவுக்கு லைக் செய்து விடுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் வரட்டா மாமே.